இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி முழி முழின்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிற? கையும் களவுமா மாட்டிக்கிட்டமே, எப்படிரா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? பெரியய்யா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. சத்தம் போட்டு பேசாதீங்க, அவருக்கு தூக்கம் கலைஞ்சிரும். எதுவா இருந்தாலும் கீழே ஹாலுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க. அக்கா, என்னக்கா இவ? நீங்க நிக்கிறீங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. அவளை என்னன்னு கேட்கலாம் வாங்கக்கா. என்னக்கா நீங்க அவளை அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என்னைக்கு இருந்தாலும் நம்ம குடும்பமானம் இவளாலதான் போக போகுது. ராத்திரி 2 மணிக்கு மேல ஆகுது. இந்த நேரத்துல ஆதி ரூம்ல இவ என்ன பண்றா கேளுங்கக்கா. நீங்க கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிருக்கலாமா? சாதாரணமாவே உங்க முன்னாடி பேசுறதுக்கு பார்வதி பயப்படுவா. நீங்க கோவமா இருக்கும் போது எப்படிமா பேசுவா? எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல எதுக்காக நீ ஆதி ரூம்க்கு போன பார்வதி? என்ன ஆச்சு இந்த அகிலாக்கு? பொங்கி எழுவான்னு பார்த்தா பொறுமையா விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆபீஸ் வேலையெல்லாம் அதிகமா இருக்கு, நைட்டு கண்ணு முழிக்கணும், புதினா டீ நைட்டு குடிக்க வேணும்னு பெரியய்யா சொன்னாருமா. ஏய் பல்லாத புதினா டீ அவன் கேட்டான்னா ஒரு பிளாஸ்க்ல போட்டு பொழுதோட கொண்டு போய் வச்சுட்டு வர வேண்டியதானே. இந்த நேரத்துல உனக்கு என்னடி வேலை? அடிச்சு பல்லகுலாம் பேத்துருவேன். எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ஈர துணியை போட்டு மூடுன தண்ணியை ஊத்துறன்னு கதையா சொல்லிட்டு இருக்க உன்ன. வனஜா அக்கா, என்னக்கா நீங்களே எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் கேட்க விட மாட்டேங்கிறீங்க. இவளை இப்படியே விட்டா நம்ம குடும்ப மானத்தை கப்பல்ல ஏத்தி அனுப்பிடுவாக்கா. இவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். இவளை அப்படியே கொழுத்து நெரிச்சு. என்ன இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. பார்வதி, நீ எந்த நல்ல நோக்கத்துக்காக ஆதி ரூம்குள்ள போயிருந்தாலும் இந்த ராத்திரி நேரத்துல போனது ரொம்ப தப்பு. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. போ. சரிங்கம்மா. நாம போலாமா? எப்போ என் மனசுல ஒரு குழப்பம் வந்துருச்சோ எனக்கு அதுக்கு உடனே தெளிவு கிடைச்சாகணும். என்ன பண்ண போறா அகிலா?
நான் பார்வதிக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். பார்வதிக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறியா? நான் வைக்க போற அந்த டெஸ்ட்ல பார்வதிக்கு ஆதி மேல இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி இயல்பான எஜமான விசுவாசமா இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவதான்னு தெரிஞ்சிடும். அப்படி அது என்ன டெஸ்ட் அகிலா? பார்க்க தானே போறீங்க. எஸ் மேம். என் ரூமுக்கு உடனே வா. இதோ வரேன் மேம். என்ன பண்ண போறானே தெரியலையே. என் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். என்ன பண்றது? பார்வதி, சொல்லுங்க சிந்து அக்கா. அது மேடம்க்கு மனசு சரியில்லையா? அம்மாக்கு மனசு சரியில்லையா? அம்மாக்கு மனசு சரியில்லாம போற அளவுக்கு என்ன நடந்துச்சு சிந்து அக்கா? தெரியல பார்வதி. மேடம் என்கிட்ட மனசு சரியில்லை, ஒரே குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பார்வதியோட புதினா டீ குடிச்சா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். நீ போய் பார்வதி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி ஆதிக்கு புதினா டீ போட்டு கொடுக்கற மாதிரி எனக்கும் ஒரு புதினா டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொன்னாங்க பார்வதி. என்ன யோசிக்கிற பார்வதி? ஒன்னும் இல்ல சிந்து அக்கா. அம்மா வேற என்ன சொன்னாங்க? வேற ஒன்னும் சொல்லல. ஆதி சாருக்கு புதினா டீ போட்டு கொடுக்கற மாதிரியே மேடம்க்கு ஒரு புதினா டீ போட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. அவ்வளவுதான் பார்வதி. சரி சிந்து அக்கா, நான் இப்பவே புதினா டீ போட்டு எடுத்துட்டு போறேன். ஓகே. பார்வதி, என்ன சிந்து அக்கா? ஆதி சாரும் புதினா டீ கேட்டாரு, சொல்ல மறந்துட்டேன். அப்படியே ஆதி சாருக்கு ஒரு புதினா டீ போட்டு கொண்டு போய் கொடுத்துரு பார்வதி. சரி கொடுத்துட்றேன்க்கா.